ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரானவே ஒரு ப்ரொமோ வந்திருக்குன்னு தான் பார்த்தோம். நம்ம இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த கார்த்திகிட்ட இருந்த தனாவோட வீடியோவை மாயா எடுத்துருந்தாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் கார்த்தி அவங்க தப்பிச்சு வந்துட்டுருக்குறாங்களா அதையும் வீடியோவாக எடுத்து அவங்க ஊர் ஜனங்க அவ்வளோ வெறுட்டையும் அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத கார்த்தி, புவனேஸ்வரி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயாவுக்கு எப்படி இந்த வீடியோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானிக்கு தாலியை காணிக்க போடுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனாக அவங்க எடுக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் அவங்க கூப்பிடவும், அதே மாதிரிக்கு பத்மாவோட மாமியாரையும் அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ அவங்களும் வராங்க. வந்ததுமே பத்மா கிட்ட அவங்களுடைய வேலையை காட்டுறாங்க. பத்மா இந்த கிளவி எதுக்காக இப்போ வந்ததோ தெரியல, நம்ம உயிரை வாங்குறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு எரிச்சலோடு இருக்கவும், ஆனால் பாட்டி மற்ற எல்லாத்துக்கிட்ட ரொம்பவே அன்பாக பழகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரிக்கு மற்றவங்களும் அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, என்ன நீ உங்ககிட்ட மட்டும்தான் உங்கள் மாமியார் வேலையை காட்டுறாங்க, மற்றவங்ககிட்ட எல்லாம் எவ்வளோ அக்கறையோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், ஆமாம் இந்த கிழவிக்கு இதே வேலையாக போச்சு, அதுக்கு என்ன கண்டா மட்டும்தான் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்மா முணுமுணுத்துட்டே போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயாவையும் சீனிவையும் தான் காட்டுறாங்க. அப்போ பாட்டி மாயா கிட்ட கேட்குறாங்க, என்ன மாயா என்னை எதுக்காக நீ வர சொன்ன? ஜானகி எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணி அவசரமாக வாங்கன்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பாட்டி பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே கார்த்தி பற்றின எல்லா ரகசியத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது கார்த்திகிட்ட இந்த மாதிரிக்கு ஒரு வீடியோ இருக்குது, தனாவை அந்த வீடியோ வச்சு தான் அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், இந்த மாதிரிக்கு தொல்லை கொடுத்துட்டும் இருக்கிறான் அப்படிங்கவும், என்னம்மா சொல்கிற இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் பாட்டி இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெரியம்மா தாலியை காணிக்க போடுறதுக்காக ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களா, அன்னைக்கு கோயிலில் ஊர்ஜனங்க எல்லாருமே வருவாங்க, அந்த நேரத்தில் அவன் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண போகிறதும் அவன் மிரட்டிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும், அவன் உள்ளே இருக்கும்போது இந்த அளவுக்கு அவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான அப்படிங்கவும், அவன் எங்கே உள்ளே இருக்கிறான், அவன் தான் அந்த அதிகாரியை தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த மாதிரிக்கு வெளியே அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தானே அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், அவனுக்கு பார்த்தியா எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரிக்கெலாம் அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா இப்போ எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும், நான் உனக்கு என்ன பண்ணணுமா அப்படிங்கவும், உடனே மாயா பாட்டிகிட்ட சில யோசனைலாம் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே பாட்டி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா ஆயா, உனக்காக அந்த பாட்டி என்னனாலும் பண்ண தயாராக இருக்கிற அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மாயாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது அங்கே உள்ளே இருக்கிறாங்களா கார்த்தி, அங்கே இருந்துக்கிட்டா ஒரு அதிகாரி மாயாக்காக ஃபோன் பண்ணுறாங்க, மாயாவுக்கு சப்போர்ட் ஆகிட்டு. அப்போது சொல்லுங்க அப்படிங்கும் போது, கார்த்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வெளியே வர போகிறான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா அவங்கக்கிட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்லவும், உடனே அவங்களும் சரிமா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே சீனு கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா அங்கே இருந்துக்கிட்டு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அங்கே எனக்காக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த கார்த்தி எங்கே போகிறான் எங்கே வாரான் எல்லாமே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறேன், அதனால தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் அப்படிங்கவும், பார்த்தியா ரூபாயை கொடுத்தனால அவன் அசால்ட்டாக வெளியும் உள்ளே வந்துட்டு போகிறான், இந்த மாதிரிக்கு சில அதிகாரிகள் இருக்கனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானிக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. தாலி காணிக்கை நடத்தும் போது எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும், அந்த கார்த்தி இந்த மாதிரி பண்ணி சொல்லியிருக்கிறான், என்ன நடக்க போதோ தெரியலையே, அந்த விஷயம் எதுவுமே இவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, ஏற்கனவே இவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்கும்போது, அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லவும், விடிஞ்சாய்க்கு இந்த பரிகாரத்தை நான் பண்ண போகிறேன், ஆனால் என்ன நடக்க போதோ தெரியலையே அந்த கார்த்தியல் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பெரியம்மா, நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தனா மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லு தனா அப்படிங்கும்போது, இங்கே பாரு மாயா, விடிஞ்சாய்க்கு இப்படியா ஒரு பரிகாரத்தை அம்மா பண்ண போகிறாங்களா, அந்த நேரத்தில் தானே அவன் வீடியோ வெளியிடதா சொல்லியிருக்கிறான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒன்றும் பயப்படாத தானா, இப்போ தான் பெரியமா பயந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிற, நீ இப்படி பயந்துட்டு இருந்தா எப்படி ஆக்கும் அப்படிங்கவும், நாங்கள் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன தானா நீ வரலன்னா பெரியம்மாவோட மனசு கஷ்டப்படாதா, என்னதான் பெரியப்பா உன்னை வெறுத்தாலும் நீ வந்தாதான் அவர் சந்தோஷப்படுவார், அதனால நீயும் கதிரும் கண்டிப்பாக வந்து தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்க போதோ தெரியல, இந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் அப்பா பார்த்துட்டாக்கி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏற்கனவே அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, இதை பார்த்துடக்கூடாது அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நான் தான் இருக்கிறோம்ல, நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிற அப்படிங்கவும், உடனே தானா கேட்குறாங்க, மாயா அப்படிலாம் ஒன்று நடந்துடாதுல, கார்த்தி அப்படி எதுவும் பண்ணிட மாட்டோம்ல அப்படிங்கும்போது, நான் தான் இருக்கிறோம்ல, நீ நம்பிக்கையோட வா அப்படிங்கிறாங்க. உடனே தானாவும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே எல்லாருமே கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அங்கே ரகுராம் குடும்பத்தில் அவ்வளோருமோ அவங்க
அவங்களும் கிளம்புறாங்க. அப்போ ஜானகி ரகுராம் எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுவோம். இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் அவங்களும் கோயிலுக்கு வராங்க. அதாவது அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோயிலுக்கு வராங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா கார்த்தியும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. அப்போ ரகுராமையும் ஜானையும் உட்கார வச்சு ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரகுராம் ஐயா, இந்த தாலியை நீங்கள் வந்து ஜானகி அம்மா கழுத்தில் கட்டுங்க, அதுக்கப்புறமா அந்த தாலியை கழட்டி நீங்கள் வந்து உண்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுமாரிக்கு ரகுராம் கையில் ஒரு மஞ்சள் கயிறு கட்டின ஒரு தாலியை கொடுக்கவும் அவங்களும் பார்த்தோம்னா ஊர் ஜனங்க அவ்வளோ ஒரு முன்னாடி ரகுராம் வந்து ஜானகி கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. கட்டி முடிச்சதுமே பார்க்கும்போது சிவா வந்து சொல்கிறாங்க, அங்கே என்னது ஏதோ வீடியோ ஏதோ போடுற மாதிரிக்கு இருக்குது அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜானகி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. தனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ இந்த கார்த்தி வந்து வீடியோவை போட்டுட்டான் போலுக்கு, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதாவது எல்லாருன்னா ஜானகி தனா எல்லாருமே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்துருந்தாங்க. கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. வீடியோ ரிலீஸ் ஆக போது பாரு என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் புவனேஸ்வரி பசுபதினு எல்லாருமே அங்கே இருக்கவும் அப்போ வீடியோவாங்க அவங்க போட்டிருந்தாங்க. போட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியோட முகம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருது. இதே மாதிரிக்கு ஊர் ஜனங்களும் எல்லாரும் வந்து புவனேஸ்வரி பற்றி ஏதாவது பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்துட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நம்ம போட்ட வீடியோ வந்து வேறையாச்சே, தனாவோட வீடியோலாம் நம்ம போட்டோம், இங்கே என்னன்னா நம்மளை பற்றின வீடியோலாம் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து ஜெயிலில் உட்காந்துட்டு அவங்க செல்ஃபோனெல்லாம் அவங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த அதிகாரிக்கு பணத்தை கொடுத்து அவங்க வந்து வெளியே வர மாதிரிக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஊர் ஜனங்க பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் உள்ளதானே இருந்துகிட்டு இவன் வெளியே அசால்ட்டா வந்துகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இந்த மாதிரிக்கு ஒரு வீடியோ பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது தனாவை பற்றின வீடியோவை போட்டாக்கி நம்மளை பற்றின வீடியோலாம் வெளியே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையும். உடனே சிவா வந்து புவனேஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா இதுதான் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குதா, அசால்ட்டாக உள்ளே வெளியும் போயிட்டு இருக்கிறான் உங்கள் வீட்டு பையன் அப்படின்னு சொல்லவும் ஊர்ஜனங்க அவ்வளோ பேருமே புவனேஸ்வரி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்க, இப்போ இந்த வீடியோ ஆதாரம் எப்படி கிடச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே இருந்துட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்து மாயா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊர் ஜனங்க அவ்வளோ புவனேஸ்வரி போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து பசுபதிட்டு சொல்கிறாங்க, இங்கே என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் தனாவும் ஜானகியும் அதிர்ச்சி அடையவும் அப்போ மாயா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அவன் வீடியோ வந்து போடுறதுக்காக வந்தது உண்மைதான், அந்த வீடியோ வந்து இப்போ என் கையில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அங்கே அவன் உள்ளே கிடக்கிறாம்ல, அப்போது ஒரு அதிகாரி எனக்காக ஹெல்ப் பண்ணுறாரு, அவர் தான் இந்த வரைக்கும் இந்த வீடியோவெல்லாம் எடுத்து எனக்கு அனுப்புனாரு, அந்த வீடியோ தான் நாங்கள் வந்து போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே ஜானகியும் தனாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்திகிட்ட இருந்த வீடியோ நம்மளுக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கும்போது ஆமாம் தனா, இந்த அவன் கையில் இருந்த வீடியோ இந்த இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனா கிட்ட கொடுக்கவும் அதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது இப்பவுமே வந்து பாரு நான் நெருப்பு வச்சு கொளுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை வச்சு தானே அவன் நம்மளை போட்டு மிரட்டிட்டு இருந்தான், இன்னையோட அவன் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.